தலைமை செயலகத்தில் உள்ள முதலமைச்சர் தனிப்பிரிவில் பொதுமக்களின் புகார் மீதான நடவடிக்கை குறித்து முதல்வர் விஜய் நாளை நேரில் ஆய்வு. பொதுமக்களின் மனுக்கள் மீதான நடவடிக்கை குறித்து சிஎம் விஜய் அதிகாரிகளிடம் கேட்டறிகிறார். தமிழகத்தில் சாலை விபத்துகளை தவிர்க்க தனி செயல் திட்டம் கொண்டுவர முதலமைச்சர் விஜய் உத்தரவு. நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் அதிவிரைவு சாலை கட்டமைக்க முக்கியத்துவம் தரவும் அறிவுறுத்தல். குதிரை பேரம் தொடர்பான திமுகவின் புகார் மீது ஆளுநர் என்ன செய்ய முடியும்? பொழுதுபோக்குவதற்காக சிபிஐக்கு RS பாரதி கடிதம் எழுதுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனம். கவர்னர் என்ன செஞ்சிருவாரு? கவர்னர்கிட்ட போய் இவங்க கொடுக்குறாங்க. கவர்னருக்கு எல்லாமே தெரியும்ல. இது மாதிரி ஒரு 4 பேர் இருக்காங்க அறிவாலயத்தில். ஸோ சும்மா இருக்கிறனால ஏதாவது எழுதுவாங்க. அதை நம்ம பெருசாக எடுத்துக்கவே வேண்டாம். பணம் கொடுத்து MLA-க்களை வாங்கினால்தான் குதிரை பேரம். பதவியை விலகிவிட்டு வந்தால் குதிரை பேரமாகாது என அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். குதிரை பேரம்னா முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். யாராவது பணம் கொடுத்து யாரையாவது வாங்க முயற்சி செஞ்சால்தான் குதிரை பேரம். ரிசைன் பண்ணிட்டு வெளியே வராங்கன்னா அது பேர் குதிரை பேரம் கிடையாது. அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. உதவி மருத்துவர், சுகாதார ஆய்வாளர் உட்பட 2144 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி உதவி அலுவலருக்கு கீழே இறங்கி வந்து ஆணைகள் வழங்கிய நிகழ்ச்சி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேடையிலிருந்து கீழே இறங்கிச் சென்று மாற்றுத்திறனாளி பிரிவில் தேர்வு செய்யப்பட்ட மருத்துவருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். குரூப் போட்டோ எடுக்கிறோம். ப்ளீஸ் கைண்ட்லி சப்போர்ட். மருத்துவத்துறை சார்ந்த நலம் TN என்ற இணையதள சேவையை தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, லட்ச ரூபாயாக இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக வழங்குகள் என சுகாதாரத்துறை வேண்டுகோள். நலம் TN இணையதளத்தின் மூலம் அனைவரும் தங்களது பங்களிப்பை எளிமையாகவும் பாதுகாப்பாகவும் முழு வெளிப்படைத்தன்மையுடனும் வழங்க முடியும். வியட்நாமில் உயிரிழந்த 2 பேரின் உடல்கள் சென்னை விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டன. உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டு சொந்த ஊர்களுக்கு எடுத்து செல்ல ஏற்பாடு. தாவேக MLA-க்கள் பேரம் வழக்கில் ஹவாலா பணம் கைமாறி இருப்பதாக சந்தேகம் தெரிவித்த காவல்துறை. MLA பேரம் வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது அமலாக்கத்துறை. தாவேகக்காரன் என்ற அடைமொழி குற்றங்கள் செய்வதற்கான அடையாள அட்டையாக மாறி வருகிறது. சிங்கப்பெண் பாதுகாப்பு படை தூங்குகிறதா என முதலமைச்சருக்கு நயினார் நாகேந்திரன் எக்ஸ் பதிவில் கேள்வி. திமுக அரசு தொடங்கிய அகழாய்வு பணிகளை தொடர வேண்டும் என தமிழக அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். மண்ணுக்குள்ளும் ஆழ்கடலுக்குள்ளும் மறைந்திருக்கும் இன்னும் பல கீழடிகளை மேலே கொண்டு வருவோம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. காவிரி ஆற்றில் 12 மணல் குவாரிகளை திறக்கும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். மணல் குவாரிகள் திறக்கப்பட்டால் காவிரி பாசன மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும் என எச்சரிக்கை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை வாங்கித் தருவதாக 2 இளைஞர்களிடம் 18 லட்சம் ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக புகார். 5 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே துப்பாக்கி முனையில் பிரபல ரவுடி திக்குவாய் சுதாகர் அதிரடி கைது. நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் பதுங்கியிருந்தபோது அதிதீவிர குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து நடவடிக்கை.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சியில் துப்புரவு பணிகளுக்கு பத்திரத்தில் எழுதி வாங்கி பணி அமர்த்தும் அவலம். ஊதிய உயர்வு போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என அடிமை சாசனத்தை எழுதி வாங்கும் தனியார் ஒப்பந்த நிறுவனம். கரூரில் ஈரான் நிலங்களுக்கு பதிவுத்துறை விதித்திருந்த தடையை நீக்கிய விவகாரம். சம்பந்தப்பட்ட நிலங்கள் யாருடைய பெயரில் உள்ளன என்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கடலூர் மாவட்டம் மங்களூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேனீக்கள் தாக்குதல். 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மங்களூர் மற்றும் வேப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை. சென்னை எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் நள்ளிரவில் வீடு புகுந்த பெண் மீது கொலைவெறி தாக்குதல். போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கோரி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. அங்க என்னாச்சு? ஐயோ, அன்னைக்கு அவங்க தம்பி கையை உடைச்சாங்க. அப்பெல்லாம் இருந்துச்சு. ஹரியானாவில் இருந்து பீகாருக்கு தண்ணீர் டேங்கரில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1000 லிட்டர் மதுபானம் பறிமுதல். 25,000 பணத்திற்காக மதுபானம் கடத்தி வந்த டிராக்டர் ஓட்டுநர் மனோஜ் கைது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்தியர் பலியான விவகாரம். டெல்லியில் உள்ள ஈரான் துணை தூதரிடம் விளக்கம் கேட்ட மத்திய அரசு. ஹோர்முஸ் நீரிணையை கடக்கும் கப்பல்களுக்கு 20% கட்டணம் விதிக்கும் டிரம்பின் திட்டம் கடற்கொள்ளை என பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா கடும் கண்டனம். அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் கடற்கொள்ளையனாக மாறக்கூடாது என காட்டமான விமர்சனம். வெப்பாலையால் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் அருகே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வனப்பகுதியில் காட்டுத்தீ. காட்டுத்தீக்கிரையாகி சுமார் 3250 ஏக்கர் நிலங்கள் சேதம்.